அலைக்கும் गाइस சத்தியமா சொல்றேன் நான் நம்பவே இல்லை இவ்வளவு சூப்பரா இருக்குது அந்த ஷாம்பு எப்படி இருக்கு பாருங்க என்னோட முடி எவ்வளவு நல்லா எப்படி இருக்குது பாருங்க இந்த கேமரால என்னால செட் பண்ண முடியல வெயிட் பண்ணுங்க எப்படி இருக்குது பாருங்க गाइस உங்களால நம்ப முடியுதா என்னோட ஹேர் பாருங்க இவ்வளோ அடர்த்தியா ஒரே ஒரு வாஷ் தான் இது வரைக்கும் நான் யூஸ் பண்ண ஷாம்புல இந்த மாதிரி எனக்கு ஸ்மூத்தா சில்கியா அப்புறமா வந்து சிக்க கூட அவ்வளோ இல்லை தெரியுது. அஸ்ஸலாமு அலைக்கும் गाइस இது எங்கள் அம்மா ஏதோ செஞ்சு வச்சுருக்காங்க. இது வந்து தலையில் போட்டு ஹேர் வாஷ் பண்ணால் ஹேர் க்ரோத் ஆகுமா அவங்க யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க 1 மந்த்தாக. ஸோ நம்மளும் யூஸ் பண்ணி பார்க்கலாமா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ நுரெல்லாம் வராதான். பட் வந்து நுரை வேணும்னு நினச்சவங்க வந்து ஷாம்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டா கொஞ்சம் நுரை வருமா. ஸோ இப்போதைக்கு இவ்வளோ நுரை தான் வரும். சரி வாங்க நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாமா. இதுதான் அந்த ஷாம்பு, இதுதான் நம்ம ட்ரை பண்ண போகிறோம். நான் ஷாம்புவே ஆட் பண்ணல. நான் சீரியஸா ஷாம்பு எதுவுமே ஆட் பண்ணல. கீழெல்லாம் கொட்டிடுச்சு. நான் தண்ணி கூட ஆட் பண்ணல, அந்த லிக்விட் மட்டும் தான் இது யூஸ் பண்ணிருக்கேன். சீரியஸ்லி சூப்பரா இருக்கு. செம்ம ஷாக் ஆயிட்டேன். இதுதான் ஆஃப்டர் வாஷ். இதுதான் நான் எதுவுமே யூஸ் பண்ணல, சீரம் கூட யூஸ் பண்ணல. நான் வெறும் ஹேர் வாஷ் பண்ணிட்டு ஹேர் ட்ரையர் பண்ணிட்டு வரோம். பார்த்தீங்கன்னா செம்ம பஃபியா இருக்கு. எவ்வளோ பஃபியா இருக்கு எதுவுமே நான் ஒரிஜினல் ஹேர் தான். இது எல்லாமே எல்லாம் ஒரிஜினல் ஹேர் தான். செம்ம ஷைனிங்காக இருக்குது. இது வரைக்கும் நான் யூஸ் பண்ண ஷாம்புல எனக்கு இவ்வளோ ஷைன் கொடுத்ததே இல்லை. அம்மாவுக்கு தேங்க்ஸ் சொல்லி ஆகணும். அப்புறமா என்னென்ன யூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கலாம் இந்த வீடியோவில். ஸோ என்னென்ன யூஸ் பண்ணாங்கன்னு போய் கேட்கலாமா. அவங்க தான் அந்த ஷாம்பு. ஸோ இதில் காமிக்கிறேன் இருங்க. இந்த ஷாம்பு ஸோ இதில் பாருங்கள் என்னென்ன இருக்குது. ஆனியன் எல்லாம் இருக்குது. ஸோ ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்குது. நான் அதுக்கு முன்னாடியே எடுத்து யூஸ் பண்ணிட்டேன். ரெண்டு 3 வாட்டி ஃபில்டர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ காய்ஸ் அம்மா வீடியோவில் வரது கொஞ்சம் ஷையாக ஃபீல் பண்ணுறாங்க. அதனால பார்த்தீங்கன்னா நம்ம எழுதி வச்சுக்கிட்டோம். ஸோ அவங்க சொன்னது எல்லாமே நான் எழுதி வச்சுட்டேன். உங்களுக்கு நான் சொல்கிறேன், நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக நானும் 1 மந்த் ட்ரை பண்ண தான் போகிறேன். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிக்காக்காய் இருக்குல்ல, 250 கிராம் சிக்காக்காய் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து 250 கிராம் ரீட்டா எடுத்துக்கோங்க. அப்புறமா 100 கிராம் செம்பருத்தி பூ, 100 கிராம் ரோஸ்மேரி, கருவேப்பிலை ஒரு கை அளவுக்கு கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. கடுக்காய் வந்து ஒரு 20 கிராம்ஸ் எடுத்துக்கோங்க. கருஞ்சீரகம் ஒரு 200 கிராம்ஸ் எடுத்துக்கோங்க. வெந்தயம் ஒரு 200 கிராம்ஸ் எடுத்துக்கோங்க. ஃப்ளக்ஸீட் 100 கிராம்ஸ் எடுத்துக்கோங்க. ஆலோவேரா வந்து 2 நல்ல பெரிய ஆலோவேரா 2 எடுத்துக்கோங்க. லவங்கம் வந்து ஒரு 10, சும்மா ஒரு 10 லவங்கம் எடுத்துக்கோங்க. ஜிஞ்சர் ஒரு சின்ன ஜிஞ்சர் போட்டுக்கோங்க.
அப்புறமா கோந்த் பிஸ்னி இருக்கு இல்லையா, அது பார்த்தீங்கன்னா 20 ருபீஸ்க்கு வாங்கி அதுவும் ஆட் பண்ணிக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா 1 டே நைட்டு ஃபுல்லாக வந்து ஊற வச்சிடணுமா. நெக்ஸ்ட் டே வந்து ஹேர் வாஷ் பண்ணுறதுக்காக நெக்ஸ்ட் டே ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஒரு 2 வீக்ஸ்க்கு மேக்ஸிமம் நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. ஸோ நானும் வந்து 2 வீக்ஸ்க்கு கண்டிப்பாக இது பண்ணி வச்சுக்க போகிறேன். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு நல்லா சூட் ஆச்சு. உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு கம்மியான குவான்டிட்டியில் பண்ணுங்கள். ஸோ செட் ஆகிடுச்சுன்னா திரும்ப இதே குவான்டிட்டியில் ஒரு 2 வீக்ஸ்க்கு வர மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை பாய்.